ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் கிடைக்கும். இந்த சண்டே ஒரு ஆர்கனைஸ் சண்டேவா இருந்துச்சு. எனக்கு செம்ம என்கேஜாகவும் ஃபன்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. காதுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியான விஷயங்கள் நடந்துச்சு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என் தங்கச்சி பொண்ணு யூகேலேருந்து வந்தாங்களா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங் வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு 5:30 5:40 இன்னைக்கு எந்திரிச்சிட்டு என்னோட தங்கச்சி பொண்ணு ரக்ஷரா அவரோட டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. கிரிஃபன் காலேஜ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிறவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சென்னையில். ஃபர்ஸ்ட் டைம் சின்ன குழந்தையா இருக்கும் இதே யூகே போயிட்டா. அப்பையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் நாட்டியாலயா அப்படிங்கிற யூகேல இருக்க ஒரு நாட்டிய ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கா. அவங்க இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கிளாஸ் இருக்குது. ஸோ பாப்பா வந்து சீக்கிரமாகவே எந்திரிக்க சொல்லி நானும் என் தங்கச்சியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். அவளும் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டா. ஸோ என் தங்கச்சி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுனால ரெடி ஆகிட்டு இருந்தா. ஸோ அதனால் பாப்பா நான் பரதநாட்டிய காஸ்டியூம்ஸ் நான் வந்து டான்ஸோட பார்த்துருக்கேன், பட் நேராக இப்போ தான் பார்க்குறேன். ஸோ எப்படி பண்ணுங்கிறது எனக்கு தெரியல. பட் என் தங்கச்சி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டா இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் வந்து பால் குடிக்க முடியும் அடம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா சித்தி பால் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் அது பசிக்குதுன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுத்தோம். நான் டெய்லி பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்காளா கிளாஸ் இதுக்கெலாம். ஸோ ஏர்லி மார்னிங் இந்த சொன்னால் ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு முடிச்சாச்சு. ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் போட்டேன் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் லோஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி விட்டேன் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன பண்ணான்னா பாட்டு வந்து போட்டுட்டு உட்காந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் தங்கச்சி, அதெல்லாமே போட்டு விட்டேன் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த சூட்கேஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்னமெண்ட்ஸ்லாம் இது போட மறந்துட்டேன் நான், கழுத்தை ஒட்டி போடுறது. மாமா இதை மாற்றி போடணும் அப்படின்னா ஸோ நான் அப்புறம் போட்டு விட்றேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்லு அப்படின்னு ஹாய் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து இது அங்கே எடுத்துகிட்டு போகிற சூட்கேஸ் அதை ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் தங்கச்சி வந்துட்டு கொஞ்சம் நான் பண்ண விஷயங்களை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இல்லை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. யூகேலேருந்து அப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஆமாம் உன் சட்டை தான் நான் போட்டுப்பேன் மேக்கப்லாம் போடும் போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அதனால் அவளுக்காக ஷர்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூகேக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு போப்பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கார் வந்தாச்சு. ஸோ லக்கேஜ்லாம் எடுத்து வச்சாச்சு. அவளும் பாய் சொல்லிவிட்டு மாமா சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டான். ஸோ நான் வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காஃபியை நான் குடித்தேன் நான். அதுக்கப்புறம் சித்தி வந்து சரி நான் வீடை கூட்டிகிட்டு இது பண்ணி நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சித்தி சொன்னாங்க. காஃபி வந்து இப்போ ப்ரூ காஃபி தான் குடிச்சிட்ருக்கேன். ஃபில்டர் காஃபி வந்து தங்கச்சிக்கு பிடிக்காதனால ஃபில்டர் காஃபியை போடல. அதுக்கப்புறம் கிச்சனில் சித்தி என்ன பண்ணாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரசம் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா சித்தி அப்படின்னு குக்கரில் வந்து ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ரசம் ரைஸும் முட்டையும் கொடுத்துடலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறா இல்லையா, டெய்லி வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுனால இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எனக்கு சித்தி என்ன பண்ணாங்கன்னா மட்டன் காய்கறி போட்டு மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. எத்தனை பேர்த்துக்கு மட்டன் குழம்புல காய் போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தோசை நானே ஊற்றிட்டேன். சித்தி நீங்கள் போய் கிளம்புங்க லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ ஒரு 3 தோசை ஊற்றினேன் நான். ஏதோ ஒரு ரவுண்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணால் கறி குழம்பு வந்து எனக்கு நல்லா சுட சுட வேணும். நல்லா திருப்பி ரீஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். பண்ணிவிட்டு எனக்கு தோசையில் வந்து எப்படின்னா இந்த மாதிரி குழம்பு ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் தோசை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். சித்தி அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா என்ன நீ காஸ்டியூம் போடணும்னு யோசிக்கும் போது மார்னிங் வந்து நம்ம வந்து வேஷ்டி சட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி பார்டர் வச்ச ஒரு ஒயிட் வேஷ்டி ஒன்று காட்டனில். அதுக்கப்புறம் வந்து காட்டன் வந்து இந்த ப்ரௌன் கலரில் ஷர்ட் பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு அந்த வேஷ்டி ஷூஸும் போட்டுட்டு காப்பெல்லாம் போட்டு நான் ரெடி ஆகிட்டேன் நான். ஸோ சித்தி கீழே போய் வெயிட் பண்ணுங்க, நான் பாப்பா என்ன சொன்னேன்னா போயிட்டு கார் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் போய்ட்டு நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போக லேட் ஆயிடுச்சு வீடியோலாம் எடுத்துகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார் வந்துருச்சு. தம்பி ஒய்ஃபு சித்தி நான் 4 பேரும் கிளம்பியாச்சு காரில். மார்னிங் வந்து இருக்க பர்ஃபார்மன்ஸ் வந்து மயிலாப்பூரில் வந்து தக்ஷணாமூர்த்தி ஆடிட்டோரியம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி பாப்பா வந்து அந்த மார்னிங் மட்டுமே ஒரு 3 to 4 பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து இன்னொரு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து ஃபுல்லுமே நீங்கள் வந்து லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் காரில் போயிட்டு இருக்கும்போது நான் என்னோடய தங்கச்சியை பற்றி என்னை பற்றியும் ரொம்ப யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தனால எனக்கு கசின் தான், சித்தி பொண்ணு தான், அம்மாவோட சிஸ்டர் பொண்ணு தான். பட் நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி பழக மாட்டோம். என்ன சொல்கிறது, கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். ரொம்ப சின்ன வயசில் எங்களுக்கு மெமரிஸ் நிறைய இருக்குது எனக்கும் தங்கச்சிக்கு அக்காவுக்கு.
மெமரிஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாண்டிங்காக தான் இருக்கும். எங்களுக்கு எதாவது தப்பு பண்ணனாலும் அவனை கண்டிப்பாக திட்டுவா, இப்படி பண்ண அப்படி பண்ண நானும் அவள்கிட்ட சொல்லுவேன். எல்லா விஷயத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். முடிவெடுக்கிற விஷயங்கள்லையுமே ஆனால் அது பண்ணட்டுமான்னு கேட்பேன், நானும் பண்ணிட்டான்னு கேட்பேன். அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். இப்போ நான் எங்கே வந்துட்டுருக்குன்னா ராஜா அண்ணாமலைபுரம்ங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண கம்பெனி இங்கே. இது அந்த பில்டிங் தான். அது பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும், ஆப்போசிட்டில் சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கேருந்து நான் காஃபிலாம் குடிப்பேன். ஸோ வரும்போது இன்னொரு மெமரி எனக்கு வந்துருச்சு. எனக்கு சொல்கிற மாதிரி என்ன, குழந்தைங்கள வந்து நீங்கள் வந்து ஓன் சிஸ்டர் இந்த மாதிரிலாம் வளர்க்காதீங்க. குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தால் ஹாப்பி, சந்தோஷம். நீங்கள் உங்கள் கசின்ஸையும் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டர் பிரதர்ஸாக எடுத்துகிட்டு வளர்க்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவங்களோட நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து அவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பேரண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கசின்ஸோட சிஸ்டர்ஸோட கொஞ்சம் பழகுங்க, குழந்தைங்கள பழக விடுங்க. ஸோ நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸோ ஆடிட்டோரியம் எங்கன்னு கேட்டு அங்கேயும் போயாச்சு. ஸோ 4 பேரும் நாங்கள் போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஸோ ஆடிட்டோரியம் வந்தாச்சு. ஸோ மார்னிங் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கு காதுக்கு குளிர்ச்சியான ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பாட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கர்நாடிக் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யூகேலுக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காலையிலே நான் வந்து தோசை கறி குழம்புலாம் சாப்பிட்டனால நான் வந்து எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் நான் குடிச்சிருந்தேன். தம்பி ஒய்ஃப் சித்திலாம் சாப்பிடல. ஸோ அவங்க வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே எல்லாமே நல்ல ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆடிட்டோரியத்தில் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். Kalakshetra alumni, an accomplished dancer, teacher, and 94, and traveled to many countries for teaching and conducting workshops. Thank you for joining us today. ஸோ இந்த மார்னிங் இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அது அவங்களோட குரூப்பில் வந்து போடணும். ஸோ அந்த பாப்பா வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், நான் தம்பி ஒய்ஃப் எல்லாமே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்க குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால. ஸோ அவங்க டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன மாதிரி ஸ்டெப் போகலான்னு. அந்த ஸ்டெப்ஸ் நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி கூப்பிட்டுருந்தாங்க, சர்டிஃபிகேட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் வாங்க. ஒரு கர்நாடிக் ஸ்கூல் அவங்களோட ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவோட நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா மெடலோடு எடுக்கணும் அப்படின்னா. ஸோ நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கனால பாப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிற ரீசன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டே பண்ணியிருந்து அங்கே இதுக்கு ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க. ஸோ நான் தம்பி ஒய்ஃபு சித்தி மட்டும் என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். அவங்க பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. நானும் கார் ஏறியாச்சு. ஸோ காரில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா தம்பி என்னோடய பையன் வந்ததுலேருந்து 40 டேஸாக எவ்ரி சண்டே வெளியே போயிட்டு இருந்தோம். இன்னமுமே அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எனக்கு வீட்டுக்கு நான் வந்துட்டோம். வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி எங்களுக்கு 4 o'clock மேலே நாங்கள் திருப்பி கிளம்பணும். பாப்பா சர்டிஃபிகேட்ஸு கூட நீங்கள் மிஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தி ஆல்ரெடி வந்து ரசம், மட்டன் கிரேவி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்தேன்னா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் இங்கே ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்தாச்சு. ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு நேரம் எங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சித்தி கேட்டிருந்தாங்க, நான் அந்த வீக்குக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் இங்கே வந்து திருவான்மியூர்லேயே வாங்கியாச்சு. வாங்கிட்டு நேராக போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கர் அண்ட் டிஷர்ட் தான் பேர் பண்ணியிருந்தேன். ஒரு 4:30 போல் கிளம்பியாச்சு. சித்தி ரெடியாகி வெளியே நின்னாங்க. ஸோ என்னோடய ஈவினிங் காஸ்டியூமோட அவுட்ஃபிட் இது தான். ஸோ ஒரு ஜாக்கர் பிளாக் கலர் பேண்ட் ஒன்று, ஒரு மஸ்டர்ட் எல்லோட ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது டிரைவர் நான் வந்துட்டாங்க. ஸோ இருங்க நான் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்க ரமணியம் அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்க ஹாலில் தான் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீ பாலகணபதி ஹாலில் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. இங்கே வந்து இந்த டான்ஸ் டீச்சரோட மதர், அவங்களும் ஒரு டான்ஸ் டீச்சர் தான். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கர்நாடிக் மியூசிக் டான்ஸ்ன்னு போயிட்டு இருந்துச்சு. டான்ஸை பாருங்கள்.
அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்னோடய கசின்ஸ்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாப்பாவை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த அந்த ஸ்டோரிலாம் பேசிட்டு விளாண்டுட்டு ஒரு ஜாலியாக இருந்துச்சு அந்த ஈவினிங் எங்களுக்கு. ஸோ பாப்பா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து சர்டிஃபிகேட்ஸு மெடல்லாம் கொடுக்கணுன்னாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூகேலேருந்து ஒரு 10 ஃபேமிலிஸ்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாமே வந்து நியர்பை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணி அங்கே தான் ஸ்டே பண்ணிக்காங்க, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில். என் தங்கச்சி மட்டும்தான் நான் அண்ணன் இருக்கும்போது நான் இங்கே போய் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டா. ஸோ நாங்களாம் கார் ஏறி வந்தாச்சு. காஃபி கொடுக்கவே மறந்தாச்சுங்க. காஃபி குடிக்காமல் எப்படி நமக்கு இருக்க முடியும்? காஃபி எத்தனை பேர்த்துக்கு மேண்டேட்ரி அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஈவினிங் வந்துட்டு எங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் போய் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்தேன். என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அப்பா, அதாவது அவள் பெரியப்பா வாங்கிட்டு வர பரோட்டா பிடிக்கும் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து. ஸோ அதை நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து ஒன்றா ஷேர் பண்ணிட்டு மட்டன் கிரேவிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10:30க்கெலாம் நாங்கள் வந்து படுத்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பர்ஃபார்மன்ஸுங்க அவள் தூங்கிட்டே எப்போ படுத்தானே தெரில. பாய்.